காவேரி வந்து கிளாஸ் ரூமுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் வா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க பார்க்குறாங்க. அம்மு வந்து இல்லை இல்லை நான் தனியாக போகிறேன் மிஸ் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அம்மு. அதை பார்த்து வந்து காவேரிக்கு மனசே ரொம்ப கேட்கல. ஏன் அம்மு இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க வந்து நம்ம காவேரி. அடுத்து வந்து கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. அப்போ வந்து லஞ்ச் பிரேக்கில் வந்து அம்மு இன்றைக்கி ஒரு நாள் என் கூட உட்காந்து சாப்பிட்றியா அப்படின்றாங்க. பரவாயில்ல மிஸ் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அந்த குழந்தைங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்றா. அதை பார்த்துட்டு இன்னும் வருத்தமாயிடுது காவேரிக்கு. ஏன் அம்மா இப்படி என்னை விட்டு விலகி போகிறா, ஏன் என்கிட்ட வரமாட்டேங்கிறா, நானே வந்து கூப்பிடனாலும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவாளே, இப்போ இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம காவேரிக்கு. அடுத்த கிளாஸஸ் எல்லாம் வந்து கவனிச்சிட்ருக்காங்க அம்மா, பாடத்தெல்லாம் கண்டு எழுதிட்டுருக்காங்க. அப்போ அம்மா பக்கத்தில் போகிறாங்க நம்ம காவேரி. அம்மு அப்படின்றாங்க. உன்னை திரும்பி பார்க்குறாங்க நம்ம வந்து அம்மு. மிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எழுதிட்டியா, ஹோம்ஒர்க்கில் நோட் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நோட் பண்ணிட்டேன் மிஸ் அப்படின்றாங்க. அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னோடனே ஏன் அம்மா உங்ககிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிற அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க அம்மா, வாயை திறக்கலை. சொல்லு அம்மா அப்படின்னோடனே அதுக்கும் அமைதியாக இருக்காங்க. ஏன் பேசக்கூட மாட்டேங்கிறா, எதனால் என்கிட்ட இப்படி வந்து இருக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்குது நம்ம காவேரிக்கு. அடுத்து வந்து கிளாஸ் எல்லாமே வந்து அம்மா வந்து எழுதிட்டு நோட்ஸ்லாம் பண்ணிவிட்டு சரி கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்போ காவேரி வந்து அம்மா கிளம்பிட்டியா அப்படின்னோடனே அதுக்கும் அம்மா எந்த பதிலும் சொல்ல. ஓகே கிளம்பிட்டேன் மிஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் இரு, நானும் நீயும் ஒன்றா வெளியே போகலாம் சரியா, நானும் வந்துடுறேன். பரவாயில்ல மிஸ் நான் என் ஃப்ரெண்ட் கூட போகிறேன் அப்படி சொல்லிட்டு முன்னாடி கிளம்புறாங்க அம்மு. அதை கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க காவேரி. உடனே காவேரி பின்னாடியே போகிறாங்க அம்மு பின்னாடியே. அம்மு வந்து நேராக வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே வந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அப்பாவை காணோம். அப்பா எங்கே போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. உடனே காவேரி வந்து அம்மு இன்னும் உங்கள் அப்பா வரலையா அப்படின்றாங்க. இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறா. சரி சரி உன் அப்பா வர வரைக்கும் மிஸ் உன் கூடவே இருக்கேன் அப்படின்றாங்க. இல்லை மிஸ் பரவாயில்ல என் அப்பா இப்போ வந்துடுவார், நான் போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஏன் அம்மு நான் அவங்க கூட இருக்கக்கூடாதா அப்படின்னோடனே ஏன் அம்மு கால்லேருந்து என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிற, நான் எவ்வளோ பேசி பார்க்குறேன் ஆனால் நீயும் பேசவே மாட்டேங்கிற, எதனால் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே உடனே வந்து குழந்தை வந்து நேராக வந்து அவங்க தள்ளி தள்ளி நிற்கிறா. அவங்க அப்பாவே பார்த்துட்ருக்கா. கரெக்டாக வந்து விஜய் வந்துட்டார். விஜய் வந்தோடனே என் அப்பா வந்துட்டார் மிஸ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை போயிடுறா. உடனே வந்து காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே காவேரி கிட்டே போகிறாங்க. விஜய் வண்டியில் ஏறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க. விஜய் வந்து அம்மா நீ வந்து உள்ளே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணுறது நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் பண்ண நல்லா இருக்கா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு நான் என்னங்க பண்ணேன், இல்லை எனக்கு நல்லா தெரியும் அம்மு என்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறா, அதுக்கு காரணம் நீங்கள் தானே, என் கூட பேசக்கூடாது பழக்கக்கூடாதுன்னு அம்முக்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னோடனே நான் வந்து சொன்னீங்களா இல்லையா, நீங்கள் பாருங்கள் உங்ககிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அவங்க மிஸ்ஸு அந்த டிஸ்டன்ஸோட மெயின்டைன் பண்ணுன்னு தான் நான் சொன்னேன், அதை தான் அவளும் பண்ணியிருக்கா அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. என்ன சார் நீங்கள் ரொம்ப ஓவராக தான் போகிறீங்க, குழந்தைகிட்ட இல்லாமல் இப்படி பேசுவீங்க, இப்படிலாம் பண்ணலாமா நீங்கள் அப்படின்னு. நீங்கள் பாருங்கள் அவள் என்னோட குழந்தை, அவள் யார்கிட்ட எப்படி பழகணும்னு நான் தான் சொல்லித்தரணும், நான் சொல்லி தந்தது தான் என் பொண்ணு கேட்பா, அதை தான் அவளும் செஞ்சுருக்கா. இங்கே பாருங்கள் நீங்கள் தானே சொன்னீங்க நான் இங்கே வேலை செய்கிற ஒரு டீச்சர் தான், அந்த முறையில் தான் நான் எல்லாமே பண்ணுறேன்னு, இப்போவும் நான் அதே முறையில் தான் சொல்கிறேன், அந்த டீச்சர்ன்ற வந்து முறையில் மிஸ்ஸுன்ற முறையில் மட்டும் நீங்கள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது கேட்டுட்டு காவேரி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. ஓ அந்த அளவு ஆகிடுச்சா, அம்மோ என் கூட விடாமல் இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாக இருக்காங்க. நான் வரேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே அம்மு வந்து அமைதியாக இருக்காங்க, பாய் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை பார்த்துட்டு இன்னும் டென்ஷன் ஆகுது காவேரிக்கு. அம்முவை எப்படிலாம் வச்சுருக்காரு, அம்மு என்கிட்ட கூடாதுன்றாரா பார்த்துக்கிறா அப்படி சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அம்மா வந்து நம்ம விஜயும் கிளம்புறாங்க. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக காவேரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த காவேரி எல்லா பொருளையுமே அந்த பேக் எல்லாமே தூக்கி போடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து என்ன காவேரி என்னடி ஆச்சு ஏன் இப்படி இருக்கேன்னு, பாருமா அந்த விஜய் எப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் நல்லவர்னு சொன்னல, ஆனால் இப்போ பார்த்தியா அவர் அப்படி என்ன தாண்டி பண்ணார், அம்மு என்கிட்ட பேசக்கூடாதான் பழகக்கூடாதான் அப்படியே ரொம்ப இதுவாக வச்சுக்கிறாரு. குழந்தை என்கிட்ட பேசுகிறம்மா இன்னைக்கு நான் போய் பேசினா கூட அவள் பேச மாட்டேங்கிறா, அவங்க அப்பா பேச்சு தான் அவள் கேட்குறா, எல்லாரும் உங்கள் அப்பா பேச்சு தான் கேட்பாங்க, ஏன் நீ கூட உன் அப்பா பேச்சு தானே கேட்ப அப்படின்னு சாரதா சொன்னோன்னு செம்ம டென்ஷனாக இருங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம நர்மதா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்து எல்லோரும் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரி என்னாச்சு நர்மதா அப்படின்னோடனே நர்மதா ஒரே டென்ஷனாகவே இருக்காங்க. எல்லாரும் பயந்து போகிறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு.